சொல்லுங்க. காய்கறி. உலகில் மிக அதிகமாக விளையும் காய்கறி எது? தவறு. கையை உயர்த்தி உங்க இடத்துல எந்திரிச்சு நின்று சொல்லுங்க. தவறு. சரி. சரியான பதில் மிஸ்டர் சனிதா ஹெலன். வாழ்த்துக்கள். விவசாய இயற்கை வேளாண்மை பதில் தெரியுமா? ஒரு ஜிகே கொஸ்டின். பூமியின் இயற்கை துணைக்கோள் எது? எழுப்பி நின்று சரியா பதில் சொல்லுங்களேன். சரி. உங்க பேர்? பூமியின் இயற்கை துணைக்கோள் நிலா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சிற்பம் அறக்கட்டளையும் இன்டர்வியூ கிளப் ஆஃப் அப்பாசம் மகளிர் கிளப்பும் இணைந்து இந்த மகளிர் தின விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்ற சொல்லுக்கு ஏற்ப இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நமது அறக்கட்டளையும் இன்டர்வியூ கிளப்பும் இணைந்து முயற்சிகள் மேற்கொண்டு இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதில் 20 சாதனை மகளிருக்கு சிறப்பு சாதனையாளர் விருது வழங்க இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நமது பள்ளிமொழி சொல்லுவர், அரசு சொல்லுவர், தமிழர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட காங்கிரஸ் தலைவர் VP துரை அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த விழாவிற்கு முஸ்தாயிப்பாக திரளாக வந்திருக்கின்ற மகளிர் அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு சாதனையாளர்களாக விருது வாங்க வந்திருக்கின்ற திருமதி ராஜேஸ்வரி மேடம் அவர்களையும், முனைவர் இந்துபாலா மேடம் அவர்களையும், முனைவர் இந்திரா ஆறுமுகம் அவர்களையும், திருமதி டயஸ் அருள் அவர்களையும், திருமதி லட்சுமி தேவி அவர்களையும், காவல்துறை ஆய்வாளர் திருமதி கலா அவர்களையும், திருமதி மகிமா அவர்களையும், பிரம்மகுமாரிகளிலிருந்து சார்ந்த பிரம்மகுமாரி பிரியா அவர்களையும், திருமதி அனிதாகரன் அவர்களையும், இன்னர்வியூ கிளப்பினுடைய தலைவி ஷீலா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி பாசிமா அவர்களையும், பேச்சியம்மாள் அவர்களையும், திருமதி முத்துலட்சுமி அவர்களையும், திருமதி உமா மகேஸ்வரி அவர்களையும், திருமதி பூங்கொடி அவர்களையும், திருமதி அம்பிகா மாணிக்கம் அவர்களையும், திருமதி ஸ்டெல்லா சொன்னவேரி அவர்களையும், திருமதி மனோபாலா அவர்களையும், செல்வி திலகா அவர்களையும் வருக 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 வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வருமாறு நமது மாதா காட்டு உரிமையாளர் திரு மார்டன் அவர்களை, MCA மார்டன் அவர்களை வரவேற்கிறோம். வாழ்த்துறை வழங்குகிறார். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த உலக மகளிர் தின விழாவில் சிற்பம் அறக்கட்டளை மற்றும் இன்னர்வியூ நடத்துகின்ற இந்த பெருமைக்குரிய இந்த விழாவில் பங்கேற்கின்ற மேடைகளில் அமர்ந்திருக்கின்ற
அன்பு தம்பி துரை உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகளிர் தின விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தம்பி அந்தோணிசாமி அவர்கள் இன்று இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவில் இதை இன்னும் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். குறை சொல்ல நினைக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் இது ஆர்கனைஸ்டா முதல்ல இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தா சின்ன சின்ன இந்த லேட்டு அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுகளில் உள்ள அந்த குளறுபடி எல்லாம் இல்லாம வருகின்ற காலத்தில் நிச்சயமா தம்பி அந்தோணிசாமி அவர்கள் அதை செய்வார்கள் என்று நம்புகின்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னிடம் தம்பி அந்தோணிசாமி அவர்கள் மகளிர் தின விழாவில் சிறந்த அவுட்ஸ்டாண்டிங் மகளிருக்கு அவர்களை கௌரவிக்க வேண்டும், அவர்களுக்கு அவார்டு வழங்க வேண்டும் என்று என்னிடம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு எனது மனைவிக்கும் ஒரு கௌரவிக்க வேண்டும், ஒரு அவார்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், நீங்கள் மீனா மேடத்துக்கு கொடுக்குறீங்க, அவங்க பல இடங்கள்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்துபாலா மேடம் புத்தகம் எல்லாம் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அதுவும் ஏற்றுக்கக்கூடியதுதான். லட்சுமி தேவி மேடம் இயற்கை வேளாண்மை சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறனால அவங்களுக்கும் கொடுக்குறீங்க, அது போல இங்க இருக்கின்ற பலருக்கும் கொடுக்கின்றீர்கள். எனது மனைவிக்கு என்ன காரணத்திற்காக கொடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னாரு, 49 வருஷமா உங்களோட குப்பை கொட்டி இருக்காங்கல்ல, அதுக்காக அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களது கணவரிடமா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பல ஆண்டுகளாக குடும்பம் நடத்துறீங்கல்ல, அதுதான் உங்களுக்கு பெருமை. அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த பாராட்டுகள். அமெரிக்கா ஈரானோட போர் தொடுத்துட்டு அப்படிதானே? இதுல யாருக்கெல்லாம் சந்தோஷம்? யாருக்காவது இதுல சந்தோஷம் இருக்கிறா? சரி, இல்ல இது சரி. அது இது தேவையில்லைன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்க பார்க்கலாம். தேவையில்லைன்னு சொல்றவங்க சரி சிலர் வைக்கப்பட்டு கை தூக்கல. இந்த போர் நடப்பதற்கு அமெரிக்காவில் ஒரு பெண் அதிபர் இருப்பார் என்றால், ஈரானில் ஒரு பெண் அதிபர் இருப்பார் என்றால் நிச்சயமாக இந்த போர் இப்பொழுது நடந்து கொண்டிருக்காது என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். நம்ம ஊர்களில் வீடுகளில் நம்ம சமுதாயத்தில் நிறைய கடன்கள் தான் இருக்கு. என் தொழில் மைசல் இஎம்ஐ கடன் இருக்கு, அதை திருப்பி செலுத்திடலாம். பேங்க்ல கடன் வாங்கியிருந்து அதையும் திருப்பி செலுத்திடலாம். பால்காரரு வீட்டுக்கு பால் ஊற்றிட்டு அந்த கடன் இருந்தால் திருப்பி கொடுத்துடலாம். நன்றி கடன் இருந்தால் கூட அதை திருப்பி செலுத்த முடியும். செலுத்த முடியாத ஒரு கடன் ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் பெண்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அந்த பால் கடன். அந்த பால் கடனை இந்த உலகில் எவராலும் எந்த காலத்தாலும் எப்பொழுதாலும் திருப்பி செலுத்தவே முடியாது. அந்த அளவிற்கு இருக்கின்ற மகளிர்கள் தான் நீங்கள் தான் திருப்பி செலுத்த முடியாத கடவுள்களாக எங்களை எல்லாம் ஆக்கியிருக்கின்றீர்கள்.
அந்த பெருமை உங்களையே சாரும் என்று கூறிக்கொள்கின்றேன். நான் குடும்பத்தோட ஒரு திருமண வாழ்வுக்கு போறேன். மொத்தம் 3 குடும்பம். ஒரு என் குடும்பத்தை காரில் கூட்டிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். அவங்களே கூட்டிட்டு 3வது ஃப்ரெண்டை கூட போனேன். அங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரே சண்டை. அவங்க சண்டை போட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள போய் நீங்க எப்பவுமே இப்படிதான் சண்டை போட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உடனே அவன் சொன்னான், வார்த்தையை தனித்து அது பெரும் சண்டைகள் முடிகிறது. ஒன்று மட்டும் நான் இங்கே இருக்கின்ற மனிதர்களுக்கு அந்த சகோதரிகளுக்கு சொல்லுகின்றேன், விவாதத்தின் வெற்றி கூட தோல்விதான். விவாதத்தின் வெற்றி கூட தோல்விதான். விவாதத்தை தவிர்ப்பதே வெற்றி என்பதை நீங்கள் மனதில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளலாம். விட்டுக் கொடுப்பது பலகீனம் சமுதாயத்தில் நினைச்சிட்டு இருக்காங்க. விட்டுக் கொடுக்கிறது, ஒருவர் விட்டுக் கொடுப்பது என்பது பலவீனம் அல்ல, அதுதான் பலம். யார் விட்டுக் கொடுக்கிறார்கள் என்றால் யாரிடத்தில் அன்பு இருக்கிறதோ அவர்கள் தான் விட்டுக் கொடுக்கின்றார்கள். யாரிடத்தில் அறிவு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தான் விட்டுக் கொடுக்கின்றார்கள். நிறைவாக ஒரே ஒரு உண்மை நிகழ்வை மட்டும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகின்றேன். 2 கல்லூரி தோழிகள் கல்லூரி காலம் முடிஞ்சு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு கோயில்ல 2 பேரும் மீட் பண்றாங்க. அதுல ஒரு தோழிக்கு திருமணம் ஆகிவிட்டார். இந்த திருமணமாக அந்த தோழி திருமணம் பண்ணிவிட்டா என்ன கூப்பிடுறேன்னு சொல்லி வருத்தப்படுறா. அந்த தோழி இல்ல நான் மறந்துட்டேன் மன்னிச்சுக்கன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அந்த திருமணமான தோழியில கேட்கிறா, இப்பதான் உனக்கு திருமணம் ஆயிருக்கு, நீங்க குடும்பங்கள்லாம் எப்படி கணவர் உன்னை எப்படி நடத்திட்டு இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரா, நீ கேட்டதெல்லாம் வாங்கி தர்றாரா, நீ சந்தோஷமா இருக்கிறான்னு கேட்கறா. அப்ப அந்த திருமணமான தோழி சொல்றா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப அன்பா இருக்காரு, ஆனா இரவுல என்ன தூங்க விட மாட்டேங்கிறாரு, இரவுல என்ன தூங்க விட மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த தோழி சொல்றா. அதை சொல்லலடி, அவர் விடுகின்ற குழந்தையில் என்னால் தூங்க முடியவில்லை, அவர் விடுகின்ற குழந்தையால் எனக்கு இரவு தூங்க முடியவில்லை, அதைத்தான் சொன்னேன் என்று அந்த தோழியை சொல்ல, ஆனா நல்ல தூங்குறது எப்படி அப்படின்னு கேட்கிறார். இந்த குழந்தை தான் எனக்கு என்னை தூங்க விடாமல் செய்தது, ஆனால் அதே குழந்தை தான் இப்பொழுது எனக்கு தாளாட்டாக இருக்கிறது என்று அந்த தோழி சொன்ன பதில்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவரும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு, சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவரை புரிந்து குறைகளை பெரிதுபடுத்தாமல் அந்த குறைகளையே நிறைவாக எடுத்துக்கொள்கின்ற அளவிற்கு மாற்றம் வருகின்ற போது நிச்சயமாக குடும்பங்கள் சீரும் சிறப்போடு இருக்கும். இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு மகளிரும் உங்கள் வாழ்க்கையை மிகவும் இனிதாகவும் சிறப்பாகவும் மேன்மையாகவும் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி, சில நேரங்களில் தோல்வி கூட வெற்றியாக அமைவது உண்டு. தோல்வி கூட வெற்றிதான். கணவன் மனைவியிடம் தோற்று போவது தோல்வி அல்ல, கணவன் மனைவியிடம் தோற்று போவது தோல்வி அல்ல.
மனைவி கணவனிடம் தோற்று போவதும் தோல்வி அல்ல. ஆசிரியர் மாணவரிடம் தோற்று போவது தோல்வி அல்ல. குரு சிஷியனிடம் தோற்று போவதும் தோல்வி அல்ல. ஆக பல நேரங்களில் தோல்வி கூட வெற்றி தான் என்பதை சொல்லி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மகளிர் தின விழாவை சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற நமது அன்பிற்குரிய மாவட்ட காங்கிரஸ் தலைவர் VP துரை அவர்களுக்கு அம்பாசமுத்திரம் நகர காங்கிரஸ் தலைவர் முருகேசன் அவர்கள் சார்பை அறிவிப்பார்கள். அடுத்ததாக அம்பாசமுத்திரத்தினுடைய நகர்மன்ற தலைவரும் எனது பாசத்திற்குரிய அன்பு சகோதரருமான KKC பிரபாகர பாண்டியன் அவர்களுக்கு அண்ணன் மார்பின் அவர்கள் சார்பை அறிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நம்முடைய சிறப்புரையாற்ற வருகை தருமாறு VP துரை அவர்களை அழைக்கின்றேன். சிற்பம் அறக்கட்டளை சார்பாக நடந்து கொண்டிருக்கும் மகளிர் தின விழாவிற்கு இந்த சிறப்பாளர் அழைத்த அந்தோனிசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் என் தந்தையின் நண்பர் அண்ணன் மார்பின் அவர்களுக்கும் அம்பாசமுத்திரம் நாமன்ற தலைவர் KKC பிரபாகரன் அவர்களுக்கும் மற்றும் நகர காங்கிரஸ் தலைவர் முருகேசன் அவர்களுக்கும் மகளிரின் தலைவி அம்பிகா மாணிக்கம் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மீனா ராஜா அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அந்தோனிசாமி என்ன கூப்பிட்டாங்க, ஒரு சாதாரண ஒரு சின்ன மகளிர் ஃபங்க்ஷன் வச்சு வந்தேன். அவ்வளோ வேண்டாம், சிறப்பாக ஒரு அருமையான விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று சாதனையாளர் விருது வாங்கும் அனைத்து மகளிர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருப்பவர்கள், மக்களை பற்றியே சிந்திப்பவர்கள், இன்று தமிழகத்தில் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு அருமையான ஒரு ஆட்சி, பெண்களை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மகளிருக்கு இலவச பேருந்து மாதம் 2000 ரூபாய் ஆகிவிட்டார்கள். மகளிரை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆட்சி இது மீண்டும் தொடர வேண்டும். அதை நீங்கள் எல்லோரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது நகர்மன்ற தலைவர் அன்பு சகோதரர் KKC பிரபாகர பாண்டியன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். சிற்பம் அறக்கட்டளை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மகளிர் தின விழாவிலே கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையை ஏற்பாட்டிய அந்தோனி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனைத்து மகளிர்களுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் 8 நாளை மகளிர் தின விழா, உலக மகளிர் தின விழா. உலக மகளிர் விழாவில் தலைவர் இருந்தால் ஆலயத்திற்காக கொடுக்க வேண்டும் என்பதுதான் இது உத்தரவு. எதற்காக இல்லை என்றால், பெண்கள் ஆலயத்திற்காக நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் அவர் முன்னேற்றத்துக்காக வழிவகுக்கும். பெண்கள் முன்னேறினால் அந்த நாடு முன்னேறும். இதற்காகத்தான் கிவ் டு கெயின் தான் மூலப்பொருளை உழைக்கலாம். மூலப்பொருள் கைமணி தேசிய பிள்ளை சொன்னார், மங்கையாரை பிறந்ததற்கு நல்ல மாதமும் செய்திட வேண்டுமா என்று சொன்னார். அந்த அளவுக்கு நீங்கள் பெண்களாக பிறந்ததற்கு உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவர்கள். உங்கள் பிறப்பானது உண்மையிலே மகளிராக பிறந்ததற்கு உலகமே உங்களை பாராட்டுகிறது. உங்கள் முயற்சினால்தான் இந்த உலகமும் முன்னேறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு காலத்தில் பெண்களுக்கு கல்வி கிடையாது, வீட்டை விட்டு வெளியே முடியாது. அதைத்தான் பாரதியார் தீர்க்கத்தந்தி சொன்னார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற நிந்தை மனித தலைவர் இருந்தார். பட்டங்கள் ஆளுவது சட்டங்கள் ஆளுவது பாலியல் பெண்கள் நடத்த வேண்டும். 8 வயதில் ஆணைக்கு பெண் இழப்பினை காண குறுமையில் என்று சொன்னார் நாளடியார்.
ஆணும் பெண்ணும் சமம் என்று அங்கு பாரதியார் சொன்னார். அதைத்தான் எங்களது முதல்வர், மறைந்த முதல்வர், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக சொத்தில் வழிவகை செய்து கொடுத்தார்கள். அடுத்து அவர் வழிவந்த எங்களது முதல்வர், தற்போதைய முதல்வர், மக்களுக்கு என்று எண்ணற்ற திட்டங்கள், மகளிருக்கு என்று அந்த மகளிருக்கான திட்டம் தான் மகளிர் உரிமைத்துறை. அதை இலவசம் என்று கூட சொல்லவில்லை, உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்ற துறையை பெறுவதற்கு என்றுதான் சொன்னார்கள். மகளிர் சுய உதவி குழுக்கள், நிறைய சுய உதவி குழுக்களை ஏற்பாடு செய்து அதன் மூலம் உங்களுக்கு வங்கி குறைந்த வங்கியில் வங்கியில் பணம் கொடுத்து தொழில் முனைவதற்கு வழிவகை செய்து கொடுப்பதுதான் மாண்புமிகு முதல்வர்கள். எனவே இதெல்லாம் நினைத்து பார்த்து, சிந்தித்து பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி விடுகிறேன். நன்றி. தமிழ்நாட்டில் மலை மாநிலங்களில் இளவரசி என அழைக்கப்படும் இடம் எது? சரியா? நீங்க ரெடி சொன்னா கேட்கலாம். தற்போது உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? தற்போது உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? சார், உங்கள் பெயர்? சரியான பதில் அவங்களுக்கு அது பரிசு வழங்கினார்கள். எம்எஸ்சி, எம்ஃபில், எம்எட், பிஇடி, எஸ்சிடி, சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி. இவங்க டைரக்டர் ஆஃப் மெரிட் ஸ்கூல் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அம்மே அண்ட் இடேக்கால். அடுத்ததாக முனைவர் ரா இந்துபாலா, உதவி பேராசிரியர். இந்துபாலா அவர்கள் உதவி பேராசிரியராக கல்விப்பணியில் 25வது வருடம் அனுபவம். அவருக்கு பிரைமரி ஸ்கூலில் 18 வருஷ அனுபவம். 6 நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். 5 நூல்களுக்கு பதிப்பாசிரியராக இருந்து 50க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் 2023 நடந்த 16 உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் ஆய்வுக் கட்டுரை சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் அவர் எடுத்திருக்கிறார்கள். வானொலியில் மேடை பேச்சு, கல்லூரி மாணவர்களுடைய ஊக்கம், இலக்கியம் சார்ந்த உரைகளை நிகழ்த்தியிருக்கிறார். கல்லூரியில் யூத் ரெட் காங்கிரஸ் ப்ரோக்ராம் ஆபீசராக எண்ணற்ற விழிப்புணர்வு கூட்டம், மருத்துவ முகாம்கள் நடத்தியிருக்கிறார். திருமதி இந்துபாலா. அடுத்ததாக முனைவர் இந்திரா ஆறுமுகம் அவர்கள் செக்ரட்டரியாக இருக்கிறார்கள். முகதீர் ஃபாத்திமா மிடில் ஸ்கூல் ஆஃப் அம்பாசந்தரம். செக்ரட்டரி முனைவர் இந்திரா ஆறுமுகம். அடுத்ததாக திருமதி டயஸ் அருள், மூத்த யோக சிறப்பு சாதனையாளராக தேர்ந்தெடுக்கும் திருமதி டயஸ் அருள், நமது பாசமிக மார்டன் சார் அவருடைய மூத்த அக்கா திருமதி டயஸ் அருள்.
அவர்களுக்கு திருமதி நெல்லையின் பெருமை அடையாளம் பொதிகை உலர்த்தி லட்சுமி தேவி அவர்கள் பேசல் பணியில் 28 ஆண்டுகள் பணியாற்றி பாரம்பரிய நெல்களான நெல் வகைகளான மீட்டெடுப்பதில் பாதுகாப்பதில் வல்லவர். வீட்டில் விலை வங்கி வைத்து சிறந்த பெண் விவசாய விருது CM அவார்டு வாங்கியிருக்கிறார்கள். நம்மாழ்வார் விருது வாங்கியிருக்கிறார்கள். யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் தலைவி விருது வாங்கியிருக்கிறார்கள். சூரியநேசம் பெண் குவீன் விருது லயன்ஸ் கிளப் அண்ட் ரோட்டரி கிளப்ஸ் அவார்ட்ஸில் வாங்கியிருக்கிறார்கள். கடந்த வாரம் கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அவார்டு வாங்கியிருக்கிறார்கள். அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லைவ் கிளாஸஸ் நடத்தி இருக்கிறார்கள். திருமதி லட்சுமி தேவி MABL ISC விவசாய இயற்கை மேம்பான்மை அம்பாசமுத்திரம் அவர்களை திருமதி அந்தோணிசாமி அவர்கள் பொன்னாடை போட்டி வாழ்த்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக திருமதி கலா BA ஆய்வாளர் 22 வருட சேவை. திருமதி கலா 22 வருட சேவை காவல்துறையில் கல்வி வந்திருக்காங்க. அவர்களுக்கும் திருமதி அந்தோணிசாமி பொன்னாடை போட்டிருக்காங்க. திருமதி S மஹிமா வந்திருக்காங்களா? திருமதி S மஹிமா திருமதி S மஹிமா அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் செவிலியராக மருத்துவர்கள் பணியாற்றுகிறார்கள். திருமதி S மஹிமா சிறப்பாக சேவையாற்றியவருக்கு வழங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு வளர்த்த கரகோஷம் கொடுத்து அடுத்ததாக திருமதி பிரம்மகுமாரி பிரியா அவர்கள் வீரவர்களுடன் வந்திருக்கும் ஒரு ஆன்மீக செம்மலாக திகழ்கிறார். திருமதி பிரம்மகுமாரி பிரியா அவர்கள் சாதனையாளர் விருது வழங்கும் நிகழ்ச்சி அடுத்தாக திருமதி S அனிதா ஹெலன். இவர் ஒரு இறை பற்றாளர் மற்றும் ஒரு அழகுக்கலை நிபுணரும் கூட. சொன்ன நம்ப மாட்டேங்க, இவர் ஒரு நடிகையும் கூட, ஒரு கவிஞரும் கூட. இவரோட ஒரு யூடியூப் சேனலில் 1000 பாடல்களுக்கு மேலாக எழுதி அதில் 100 பாடல்களை ரிலீஸ் செய்திருக்கிறார்கள். அவருடைய யூடியூப் சேனல் ஹெல்ப் ஆஃப் காட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல சில கிறிஸ்துவ நல்லிணக்கத்தின் தலைவியாக இருக்கிறார். திருமதி அனிதா ஹெலன் யூடியூப் சேனல். அடுத்ததாக திருமதி டாக்டர் சிங் ஷீலா அவர்கள். அவரும் 30 ஆண்டுகளாக வருட அனுபவம் உள்ள ஒரு அழகுக்கலை நிபுணர். தற்போது பிரசிடென்ட் ஆஃப் இன்னோவேட் கிளப் ஆஃப் அம்பாசடராக தெரிகிறார். திருமதி டாக்டர் சி ஷீலா. அடுத்ததாக திருமதி A ஃபாத்திமா தாஜ்மஹால் அழகுக்கலை நிபுணர் மற்றும் தாஜ்மஹால் டாக்ஸி உரிமையாளர். தென்காசியில் வந்திருக்கும் 18 வருட அனுபவம் உள்ள அழகுக்கலை நிபுணர் திருமதி A ஃபாத்திமா. திருமதி A ஃபாத்திமா. அடுத்ததாக திருமதி S பேச்சி அம்மாள் அரசியல் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் அம்பாசமுத்திரம். திருமதி S பேச்சி அம்மாள். திருமதி S பேச்சி அம்மாள் அரசியல் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் அம்பாசமுத்திரம். அவர்களுக்கு
திருமதி அந்தோனிசாமி அவர்கள் பொன்னலை போட்டுள்ளார்கள். அடுத்ததாக திருமதி எஸ் முத்துலட்சுமி. திருமதி எஸ் முத்துலட்சுமி அரசியல் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் அம்பாசமுத்திரம். சிறப்பாக சேவையாற்றிய அமைக்காக அவங்க ஒரு சிறந்த ஒரு விருது மற்றும் பொன்னாடை போட்டுள்ளார்கள். திருமதி எஸ் முத்துலட்சுமி. அடுத்ததாக ஒரு சமூக ஆர்வலர் முள்ளிக்குளம் கலைஞர் வந்திருக்கும் எம் உமா மகேஸ்வரி. திருமதி உமா மகேஸ்வரி சமூக ஆர்வலர் மற்றும் ஒரு சிறந்த ஒரு பெண்மணி முள்ளிக்குளம்லேருந்து வந்திருக்கிறாங்க. அடுத்ததாக திருமதி பி பூங்கடி. திருமதி பி பூங்கடி சமூக ஆர்வலர் பேட்டையிலிருந்து வந்திருக்காங்க. திருநெல்வேலி பேட்டையிலிருந்து வந்திருக்கும் திருமதி பி பூங்கடி. அவர்களுக்கு திருமதி அந்தோனிசாமி அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக திருமதி எம் அம்பிகா அவர்கள் அரசியல் மற்றும் சமூக ஆர்வலர், பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இனவியல் ஆஃப் அம்பாசமுத்திரம். திருமதி எம் அம்பிகா அரசியல் மற்றும் சமூக ஆர்வலர். திருமதி அம்பிகா அரசியல் மற்றும் சமூக ஆர்வலர், பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இனவியல் ஆஃப் அம்பாசமுத்திரம். அடுத்ததாக விளம்பரம் மற்றும் தொழில் முனைவோருக்கான 15 வருடமாக அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்திட்டு கொடுக்கும் ஒரு கிரியேட்டிவான ஒரு இன்ஃப்ளூயன்சர் திருமதி எஸ் ஸ்டெல்லா சொர்ணமேரி. திருமதி ஸ்டெல்லா சொர்ணமேரி விளம்பரம் மற்றும் தொழில் முனைவோர் ஒரு 15 வருடமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்தி கொண்டிருக்கும் ஒரு கிரியேட்டிவான இன்ஃப்ளூயன்சரா சொல்லலாம் திருமதி எஸ் ஸ்டெல்லா சொர்ணமேரி. Next we call upon திருமதி Y மனோ பாலா, தொழில் முனைவோர், க்ரூஸ் ஸ்போர்ட்ஸ், அகஸ்தியர்பட்டி. She is one of the sponsors கூட இந்த program நடத்துறதுக்கு. க்ரூஸ் ஸ்போர்ட்ஸ் தொழில் முனைவோர் அகஸ்தியர்பட்டி வந்திருக்கும் திருமதி Y மனோ பாலா. அடுத்ததாக ஒரு 7 வருட அனுபவம் பெற்று ப்ரொமோஷன் வாங்கி நம்ம அம்பையில் ஒரு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் உமன் ஆஃபீஸராக திகழும் திருமதி எம் திலகா. திருமதி எம் திலகா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் செல்வி எம் திலகா. செல்வி எம் திலகா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அம்பை போஸ்ட் ஆஃபீஸ். எல்லாருக்கும் விருது கொடுத்தாச்சு. இறுதியான இதுவரைக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அம்பையின் பாரதி பாஸ்கர் திரு மேகா மேடம் அவர்களை விரும்புகிறாங்க.
தின விழா மிக சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த விழாவிற்காக சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தர் எங்கள் அன்பு நண்பர் திரு நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு VP அவர்களை வருகிறவர்கள் வரவேற்பதிலே பெருமிதை கொள்கிறோம். மேலும் என் உடன்பிறவா சகோதரர் அம்பாசமுத்திரம் நகரமன்ற தலைவர் திரு அண்ணன் KKC பிரபாகர் அவர்களையும் வருவார் வரவேற்கிறேன். மற்றும் சாதனையாளர் விருது வாங்கியிருக்கிற அத்துணை சகோதரர்களையும் வருகிறவர்கள் தெரிந்து கொள்கிறேன். அதாவது இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் வாக்கிங் சட்டை பேசிட்டு இருந்தேன். என்ன நிகழ்ச்சி நான் என்ன பேச நினைக்கிறேன் எல்லாம் முதல்ல பேசி முடிச்சுருவாங்க. அதாவது அதனால பேசுறதுக்கு நமக்கான சப்ஜெக்ட் ஒண்ணுமே இருக்காது. அதனால இன்னும் வர காலங்கள் என்ன கேட்டீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் பேசுறதுக்கு அப்புறம் அவங்களை பேச வைக்க வேண்டும் அடுத்த மகளிர் தின விழாவில் அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியங்கள் எங்கள் படிக்க வந்து மேற்கொண்டிருக்கும் வானொலிக்கு பெருமிக்கு சட்டங்கள் கலந்து முடிகின்ற பாரியல் முறைகள் அதையும் சொல்லணும்னு அனுப்பி இருக்காங்க. அண்ணன் வியாபாரம் பண்ணேன் அதுக்கு மேலே அவங்களும் இருக்காங்க. இப்போ சப்ஜெக்ட் என்னன்னா யாரும் மைக்க பற்றி பேசணும். ஏன்னா உங்களை வாழ்றதுக்கு நீங்களே வாழ்ந்தீங்கிறது பெருசு இல்லை, நாங்கள் வாழ்த்தணும். நாங்கள் வாழ்த்துறது நீங்க நீங்களே உண்மையே வாழ்ந்தீங்கன்னா அந்த வாழ்த்து முழுமை வராது. ஏன்னா கவிதைகள் பாடல்கள் எல்லாத்துலேயும் 12 வரிகள் என்னன்னா பெண்களை உருவப்படுத்தி மையப்படுத்தி தான் கவிஞர்கள் கடை அடிக்கிறார்கள். அதே சமயம் நதிகள் இல்லாத மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பத்ரா, வடபெண்ணை, பாலாறு, கங்கை, காவிரி, வைகை, தாமிரபரணி இத்தனை நதியும் பேரே பெண்ணு தான். உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலக மகளிர் தினம் பார்த்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. ஆயினா முறையாக அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடியே பெண் விடுதலை பற்றி நம்ம முன்னோர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த சாதனை விவேகிகள் இந்த 15 பேர் கிட்டத்தட்ட வாங்கியிருக்கிறாங்க சாதனை விருது. அடுத்தபடி இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு சாதனைகளை செய்து இன்னும் நாங்கள் விருது கொடுக்க வாய்ப்பே இல்லாமல் சீலாக வச்சிருக்கோம். ஒரு 50 சீல் 100 சீல் வச்சிருக்கோம். அப்போ சாதனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி எழுதுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244